வணக்கம் அனைவருக்கும். இன்று நாம் பேசவிருப்பது வெற்றியின் பாதையில் நம்மை வழிநடத்தும் அற்புதமான ஒன்று, கிருஷ்ண பக்தி பற்றி. கிருஷ்ணர் பக்தி மார்க்கத்தின் உச்சம். அவரது வாழ்க்கை, போதனைகள் மற்றும் அவருடனான உறவு நம் வாழ்வில் அபரிமிதமான வெற்றியை தரவல்லது. பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது வெறும் வழிபாடு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது நம் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் அர்ப்பணிப்புமாகும். அது கடவுளுடனான தனிப்பட்ட உறவு. அது நம்மை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்க்கிறது. கிருஷ்ணர் போதித்த பக்தியின் பாதை. கிருஷ்ணர் பகவத்கீதையில் பல முக்கியமான பக்தி தத்துவங்களை போதித்திருக்கிறார். அவற்றில் சில கடவுளுக்காகவே செயல்படுதல், பற்று வைக்காமல், பலன்களை எதிர்பாராமல் கடமையை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுவது, பக்தி யோகம், அன்பு, பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் கடவுளை அடைதல், சரணாகதி, கடவுளின் திருவடிகளில் சரணடைதல், தன்னை முழுமையாக கடவுளின் கையில் ஒப்படைத்து அவரது வழிகாட்டுதலுக்காக காத்திருத்தல். கிருஷ்ண பக்தியின் வெற்றி தத்துவங்கள். பயம் மற்றும் கோபம் நீங்கும். கிருஷ்ணர் மீது அளவற்ற அன்பு இருக்கும் போது பயம் மற்றும் கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் மறைந்துவிடும். அவரது அருளால் நம் மனம் அமைதியும் தைரியமும் நிறைந்ததாக மாறும். சுயநலம் நீங்கும். பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை வளரும். நாம் தன்னலமின்றி செயல்படத் தொடங்குவோம். இது நம் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். உறுதியும் தைரியமும் பெருகும். கிருஷ்ணர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நமக்கு தரும். வெற்றி உறுதி. கிருஷ்ணரின் அருள் எப்போதும் நம்முடன் இருக்கும் போது வெற்றி நம்மை விட்டு விலகி ஓடாது. அவர் நமக்கு வழிகாட்டி நம்மை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்வார். கிருஷ்ண பக்தியை வாழ்வில் எவ்வாறு பின்பற்றுவது? நித்திய பூஜை, தினசரி வழிபாடு, ஸ்லோகங்கள் ஓதுதல், கிருஷ்ணர் படத்திற்கு அர்ச்சனை செய்தல் போன்றவற்றை தவறாமல் செய்வது. பகவத்கீதை ஓதுதல். கிருஷ்ணரின் அருள்மொழிகளை தினசரி ஓதி அவற்றின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்வில் பின்பற்றுவது. கிருஷ்ணர் பற்றிய கதைகள் கேட்டல். கிருஷ்ண லீலைகள், பக்தி கதைகள் கேட்பது, வாசிப்பது மூலம் அவரை நெருக்கமாக உணரலாம். பிறருக்கு சேவை, பிறருக்கு உதவுதல், ஏழைகளுக்கு உதவி செய்தல், சமூக சேவையில் ஈடுபடுதல் போன்றவற்றின் மூலம் கிருஷ்ணரின் அருளை பெறலாம். மன அமைதி, தியானம், யோகா போன்றவற்றின் மூலம் மனதை அமைதிப்படுத்தி கிருஷ்ணரின் அருளை உணரலாம். கிருஷ்ண பக்தியின் சிறப்புகள். மன அமைதி. கிருஷ்ண பக்தி மனதிற்கு அபரிமிதமான அமைதியை தருகிறது. அது கவலை, துக்கம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை நீக்கி நம்மை மகிழ்ச்சியானவர்களாக மாற்றுகிறது. சுய விடுதலை. கிருஷ்ண பக்தி நம்மை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருக்காக வாழும் மனப்பான்மையை வளர்க்கிறது. இது நம்மை உண்மையான சுதந்திரத்தை அடைய வைக்கிறது. அன்பு மற்றும் கருணை. கிருஷ்ண பக்தி நம் உள்ளத்தில் அன்பு, கருணை மற்றும் பரிவு போன்ற அற்புதமான குணங்களை வளர்க்கிறது. அது நம்மை மனிதநேயம் மிக்கவர்களாக மாற்றுகிறது. ஆன்மீக வளர்ச்சி. கிருஷ்ண பக்தி நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.